வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் 10 நிமிஷத்தில் டக்குன்னு செய்யக்கூடிய மிக மிக சுவையான கொத்தமல்லி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் லஞ்சுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு யோசிக்கவே தேவையில்லை. 10 நிமிஷத்தில் லெஸ் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சுட்டு சூப்பராக ஒரு ரெசிபி. இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துருக்கேன். அதில் பெரிய சைஸ் பச்சை மிளகாய் ஒன்று உடச்சி போட்டுக்கிறேன். நீங்கள் சின்ன சைஸாக இருந்ததுன்னா 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த சைஸ்க்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. ஒரு 8 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். இதோட 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி. இன்றைக்கி நான் இந்த சாதம் செய்கிறதுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். 1 கப் பாஸ்மதி அரிசியை 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு குக்கரில் 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்து 2 விசில் விட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் வடிச்சும் எடுத்துக்கலாம், அல்லது நீங்கள் ரெகுலராக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி இருந்தாலும் எடுத்துக்கலாம். சாதம் சூடாக இருக்கும்போதே 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து கலந்து விட்டுட்டேன், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணுன்றதுக்காக. வானலியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கலர் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இதோட 2 வரமிளகாயை முழுசாகவே நான் சேர்க்குறேன். இப்போ இதெல்லாம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நம்ம இந்த பேஸ்ட்டில் போட்டிருக்க இஞ்சி பூண்டு அப்புறம் வெங்காயத்தோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகணும். அப்போ தான் சாதம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதில் தேவையான அளவுக்கு தூளுப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இதோட வேர்க்கடலை சேர்த்து சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்தோம் இல்லையா, அதுக்கப்புறமா நீங்கள் வேர்க்கடலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். நான் முந்திரி பருப்பு சேர்க்க போகிறேன். தனியாக வறுத்து சேர்த்தா கிறிஸ்பியாக இருக்கும் அப்படின்றதுனால இதை நான் 1 டீஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சமாக ஒரு 7-8 முந்திரி எடுத்து நான் வறுத்து சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் மாறினதும் நான் எடுத்துடுறேன். இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்க மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க சாதத்தை சேர்த்துக்கலாம். இப்போது சாதம் உடையாமல் கிளறி விட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு சாதம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், மசாலாவோட இந்த சாதம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக நம்மளோட கொத்தமல்லி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.